யார் ரவிக்கை அணிய முடியாது? பிற்படுத்தப்பட்ட இதோ இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு 3% உயர் வகுப்பு பணக்கார பெண்களை தவிர பிற பெண்கள் ரவிக்கை அணியாமல் தங்கள் மார்பகங்களை பிற ஆண்களுக்கு காட்டிக்கொண்டு திரிய வேண்டும் என்று நீதி வகுத்த காலத்தில் தோல் சீலை போராட்டத்தை ஆரம்பித்து பெண்களுக்கு ரவிக்கை அணிய வைத்த பெரியாரை பற்றி பேசுகிறவர்களுக்கு சொல்கிறேன், பெரியாரின் சிறப்பு என்ன என்று உன் பெண்டாட்டியின் ரவிக்கையிடம் கேள். உன் பெண்டாட்டியிடம் கூட கேட்காதே, உன் பெண்டாட்டியின் ரவிக்கை இடத்தில் கேள். அது சொல்லும் பெண்களின் மானத்தை அதையாவது காப்பாற்றியது என்று. மது அருந்தாதீர்கள், கள் குடிக்காதீர்கள். காந்தி சொன்னார். காந்தி சொன்னார் என்கிற ஒரு காரணத்திற்காக 2000க்கும் மேற்பட்ட தனக்கு சொந்தமான தென்னை மரங்களை தரையோடு தரையாக வீழ்த்தி, தென்னை மரங்கள் இருந்தால் தானே கள் இறக்குவார்கள் என்று ஒரு பைசா காசை பற்றி கூட கவலைப்படாமல், பெரும் வருமானம் தரும் கல்லை பற்றி கவலைப்படாமல், கள்ளுண்ணாமையை உலகத்திற்கு போதிக்க வேண்டும் என்பதற்காக 2000 தென்னை மரங்களையும் அடித்து வெட்டி வீழ்த்தியவர் பெரியாரா இல்லையா? ஆமா இல்லையா சொல்லுங்கள். அவர் பெரியார். அண்ணாவை பற்றி எழுதப்படாத புத்தகங்களே இல்லை. புத்தகங்களை வாசித்து வாசித்து வளர்ந்த அண்ணா புத்தகங்களில் இடம்பெற்றார். அவரே புத்தகமானார், அவரே புத்தகங்கள் எழுதினார். எந்த அளவுக்கு அவர் வாசித்தார் என்பதற்கு 2 உதாரணங்கள் சொல்கிறேன். அவர் வாழ்க்கை கடும் தொண்டை புண், அவரால் பேச முடியவில்லை. ஆய்வுகளில் ஒரு சிறிய கட்டி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போது அது புற்றுநோய் என்று தீர்மானிக்கப்படவில்லை. அந்த கட்டியை அறுத்து எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தினால்தான் அது என்ன வகையான கட்டி என்று கண்டுபிடிக்க முடியும். அண்ணாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டார்கள். அண்ணா அப்போது முதலமைச்சர். மருத்துவர்கள் சொல்கிறார்கள், நாளை காலை தொண்டையில் இருக்கிற அந்த கட்டியை அறுவை சிகிச்சை செய்ய போகிறோம். ஒரு நாள் தள்ளி போட்டாலும் உயிருக்கு ஆபத்தாகும் என்கிற அளவுக்கு குரல் பேச முடியாமல் தொண்டை புண்ணால் அவதிப்பட்ட அண்ணா சொல்கிறார், நாளைக்கு அறுவை சிகிச்சை வைத்துக் கொள்வதற்கு பதிலாக ஒரு நாள் கழித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறார். மருத்துவர்களுக்கு காரணம் விளங்கவில்லை. அப்போ நம்மளே டாக்டர்கிட்ட போனோம்னா, டாக்டர் 2 நாள் கழிச்சு செஞ்சுக்குங்க சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? நாளைக்கு முடிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அண்ணா ஒரு நாள் தள்ளி போட சொன்னார். மருத்துவர்கள் தயக்கத்தோடு கேட்டார், எதற்காக ஒரு நாள் தள்ளி போட வேண்டும் என்று. நீங்கள் நம்ப மாட்டீர்கள். தன் தலையணைக்கு அருகில் இருந்த ஒரு புத்தகத்தை எடுத்து மருத்துவரிடம் காண்பித்து, இந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன், இதை வாசித்து முடிக்காமல் இறந்து போய்விட்டேன் என்ற அவப்பெயர் எனக்கு வரக்கூடாது. உங்கள் அறுவை சிகிச்சைக்கு பிறகு நான் உயிரோடு இல்லாவிட்டால் ஒரு புத்தகத்தை பாதியில் வாசித்தேன் என்ற குறை எனக்கு வரக்கூடாது. எனவே நான் இந்த புத்தகத்தை வாசித்து முடிப்பதற்காக எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள், பிறகு அறுவை சிகிச்சையை வைத்துக் கொள்ளுங்கள் என்று தன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கூட தான் வாசிக்கிற புத்தகத்திற்காக அறுவை சிகிச்சையை ஒரு நாள் தள்ளி போட்டு புத்தகங்களின் காதலனாய் இருந்ததால் அண்ணா இன்றைக்கு புத்தகங்களில் இடம்பெற்றிருக்கிறார். நண்பர்களே, நான் உலகின் 19 நாடுகளுக்கு போயிருக்கிறேன். உங்களுக்கு வியக்க வைக்கும் ஒரு செய்தி சொல்கிறேன். 19 நாடுகளிலும் காந்திக்கு சிலை இருக்கிறது. உலகின் வேறு எந்த நாட்டின் தலைவருக்கும் உலகின் எல்லா நாடுகளிலும் சிலை இல்லை. 19 நாடு, நான் போன 19 நாடுகளில், மிச்சமிருக்கிற நாடுகளிலும் இருக்கு. ஏறக்குறைய உலகின் அனைத்து நாடுகளிலும் ஒரு மனிதருக்கு சிலை இருக்கிறது என்றால் அவர் சிலையாக வாழ்கிறார் என்றால், அவர் புத்தகமாக வாழ்கிறார் என்றால் அவர் புத்தகங்களோடு வாழ்ந்தார். ஒருவர் கேட்டார் காந்தியிடத்தில், எளிமையான வாழ்க்கை வாழுகிறீர்களே நீங்கள், 1 கோடி ரூபாய் நான் பணம் கொடுத்தால் என்ன செய்வீர்கள் என்று காந்தியை கேட்டார். என்ன சொல்லி இருப்பார் காந்தி என்று யோசித்து பாருங்கள். நீங்களும் நானும் என்ன கேட்டிருப்போம் என்று யோசித்து பாருங்கள். காந்தி சொன்னார், 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தால் இந்தியர்கள் எல்லோரும் வந்து படித்து போகும்படியான ஒரு நூலகத்தை உருவாக்குவேன் என்றுதான் காந்தி சொன்னார். எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க,
எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். ஒரு திருக்குறளோடு இன்றைய மாலை பொழுதின் உரையை துவங்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ரொம்ப கடினமான திருக்குறள் அல்ல, எளிய திருக்குறள். நவில் தொறும் நூல் நயம் போலும் பயில் தொறும் பண்புடையார் நட்பு என்று வள்ளுவர் எழுதியிருக்கிறார். இந்த குறளுக்கு என்ன பொருள் என்றால், புத்தகங்களையும் பண்புடைய மனிதர்களையும் சமமாக நடத்துகிறார், சமமாக பார்க்கிறார் வள்ளுவர். அதை எவ்வளவு சிறப்பாக சொல்கிறார் என்றால், பண்புடைய மனிதர்களின் நட்பு நமக்கு கிடைத்தால், பண்புடைய மனிதர்களோடு தொடர்ந்து தொடர்பில் இருந்தால், அந்த நட்பினால், அந்த அன்பினால், அந்த பழக்கத்தால் நமக்கு எப்படி ஒரு உயர்வும் சிறப்பும் கிடைக்குமோ அதுபோல புத்தகங்களோடு தொடர்ந்து வாழ்ந்தால் உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கும் என்று எழுதுகிறார். புத்தக திருவிழா என்று மாவட்டந்தோறும் தமிழக அரசு நடத்துகிறது. நண்பர்களே, பெரியோர்களே, இந்தியாவின் வேறு எந்த மாநிலத்திலும் பார்க்க முடியாத, வேறு எந்த மாநிலத்திலும் காண கிடைக்காத மிக அரிய சிறந்த ஒரு வாய்ப்பை தமிழக அரசு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. விலை மதிப்பற்ற பொருட்களை தேடி போகிறதற்கு பதிலாக, நான் எளிமையாக சொல்கிறேன், தயவு செய்து கூர்ந்து கேளுங்கள், விலை மதிப்பற்ற விலை உயர்ந்த பொருட்களை தேடி போவதற்கு பதிலாக அந்த பொருட்கள் நீங்கள் இருக்கும் இடத்திற்கே தேடி வந்திருக்கும் அற்புதம்தான் புத்தக திருவிழா. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு, 50 ஆண்டுகளுக்கு முன்பு படிப்பதற்கு புத்தகங்கள் கிடைக்காது. ஒரு புத்தகம் கிடைத்தால் அதை வைத்துக்கொண்டு 4 பேர் 5 பேர் படித்திருக்கிறோம். அப்போ நகல் எடுக்கும் ஜெராக்ஸ் எந்திரங்கள் கூட இல்லை. ஒரு புத்தகத்தை ஒருவர் வாசிக்க மற்றவரெல்லாம் சுற்றி அமர்ந்து கேட்டுத்தான் என்னை போன்ற சாதாரணமான எளிய ஏழை குடும்பத்து பையன்கள் அப்படித்தான் புத்தகம் படித்து வளர்ந்தோம். ஒரு புத்தகத்தை யாராவது படிப்பார்கள், சுற்றி அமர்ந்து கேட்போம், இல்லாவிட்டால் நூலகங்களிலே போய் சென்று படிப்போம். புத்தகம் கிடைப்பது என்பதே அரிதாக இருந்த ஒரு காலம் போய் இன்றைக்கு ஒரு மாபெரும் அறிவு செல்வம் உங்கள் நகரம் தேடி, உங்கள் ஊர் தேடி வந்திருக்கிறது. நான் என் உரையை தொடங்குவதற்கு முன்பாக இங்கு கூடியிருக்கிற கேட்கிற பெருமக்களுக்கு பணிவோடு சொல்கிறேன், எதற்கோ பணம் செலவு செய்கிறோம். உணவுக்கு பணம் செய்கிறோம், உடைக்கு பணம் செலவு செய்கிறோம், பல்வேறு விஷயங்களுக்காக பணம் செலவு செய்கிறோம். ஆனால் நம் அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் ஒரு முதலீடு செய்கிறீர்கள் என்றால் அது புத்தகம் வாங்குவது மட்டும்தான். உங்கள் குழந்தைகள் அல்லது என் குழந்தை, நம் குழந்தைகள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நேர்மையான முறையில், நேரிய முறையில், சிறந்த முறையில், ஒழுக்கமான முறையில் குழந்தைகள் உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அதற்கு வாசிப்பை தவிர, கல்வியை தவிர வேறு குறுக்கு வழிகள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அது ஒன்றுதான் வழி, அது ஒன்றுதான் நேர்மையான வழி. நான் ஒரு உண்மை சொல்கிறேன், பண்புடைய மனிதர்களின் பழக்கமும் புத்தகம் வாசிப்பதும் ஒன்று என்றால், தொடர்ந்து புத்தகம் வாசிக்கிற மனிதன் ஒரு பண்புடைய மனிதனாக மாறிவிடுவான். அப்படித்தானே பொருள் கொள்ள வேண்டும். தொடர்ந்து புத்தகம் வாசிப்பதும் பண்புடைய மனிதர்களின் பழக்கமும் ஒன்று என்றால், தொடர்ந்து புத்தகம் வாசிக்கிற ஒரு மனிதனே கொஞ்ச காலத்திற்கு பிறகு பண்புடையவனாக மாறிவிடுகிறான். நான் ஒரு சில பெயர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். உங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் தான், அவர்கள் பெயர் உங்களுக்கு தெரியும், அவர்களது புகைப்படங்களை கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால்
வாழ்க்கையில் தொடர்ந்து புத்தகங்களை படித்ததால், இந்த வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள், தொடர்ந்து புத்தகங்களை படித்த காரணத்தால் அவர்களே புத்தகங்களாக உருமாறினார்கள். தொடர்ந்து புத்தகங்களை படித்ததால் அவர்கள் காலத்திற்கு பிறகு எழுதப்பட்ட புத்தகங்களில் அவர்களது பெயர் இடம்பெற்றது. தொடர்ந்து புத்தகங்களை படித்ததால் அவர்களே புத்தகங்களை உருவாக்கினார்கள். தொடர்ந்து புத்தகம் படிக்கிற ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் படிக்கக்கூடிய புத்தகமாக மாறிவிடுகிறான். அப்படி புத்தகமாக மாறிய சில மனிதர்கள் தொடர் வாசிப்பின் வழியாக, தொடர்ந்து படித்ததன் வழியாக அவர்கள் புத்தகம் படித்துக் கொண்டே இருந்தார்கள். வரலாற்றில் அவர்கள் புத்தகமானார்கள். அவர்களை பற்றிய புத்தகங்கள் வந்தது. அவர்களே புத்தகங்கள் எழுதினார்கள். 2 நாட்களுக்கு முன்பு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடியது. 1967ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்று 1 வருடம் சில மாதங்கள் மட்டும் பதவியில் இருந்துவிட்டு கடும் தொண்டை புற்றுநோய் காரணமாக அறுவை சிகிச்சை பலனளிக்காமல் அண்ணா காலமானார். 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி அண்ணா காலமானார். அவர் ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தது 1 வருடம் சில மாதங்கள் மட்டும்தான். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் அண்ணாவின் சிலை இல்லாத ஊர் இல்லை. அண்ணாவை பற்றி எழுதப்படாத புத்தகங்களே இல்லை. புத்தகங்களை வாசித்து வாசித்து வளர்ந்த அண்ணா புத்தகங்களில் இடம்பெற்றார். அவரே புத்தகமானார். அவரே புத்தகங்கள் எழுதினார். எந்த அளவுக்கு அவர் வாசித்தார் என்பதற்கு 2 உதாரணங்கள் சொல்கிறேன். அவர் வாழ்க்கை அவ்வளவு தீவிரமான வாசிப்பு. விமானத்தில் போக வேண்டும் பம்பாய்க்கு. பம்பாயில் இருக்க தமிழர்கள் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் விமான பயணம் எப்போ 1964 65 விமான பயணம் என்பது பெரும் கோடீஸ்வரர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம், மற்றவர்களுக்கு சாத்தியம் இல்லை. பம்பாய் தமிழர்கள் சொல்லுகிறார்கள், அண்ணா நீங்கள் சென்னையிலே இருந்து விமானத்தில் வந்து விடுங்கள். அண்ணா சொன்னார், சென்னையிலே இருந்து மும்பைக்கு வருவதற்கு விமானத்திற்கு எவ்வளவு நேரமாகும்? 2 மணி நேரம் ஆகிவிடும். 2 மணி நேரத்திலேயே வந்து விடுவேனா? வந்து கூட்டம் முடித்து விட்டு நீங்கள் மறுபடியும் விமானத்திலேயே போங்கள். சரி, பிரயாணத்திற்கு 4 மணி நேரம்தான் ஆகும், பணம் எவ்வளவு செலவாகும் என்று அண்ணா கேட்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தொகை சொல்கிறார்கள். அந்த காலத்தில் விமான கட்டணம் சாதாரண மனிதன் நினைத்து பார்க்க முடியாத கட்டணம். அண்ணா வியப்போடு சொன்னார், இவ்வளவு பணம் கொடுத்து பயணம் செய்வதற்கு பதிலாக நான் சாலை வழியாக பயணம் செய்து வந்தால் என்ன செலவாகும் என்று கேட்கிறார். இன்றைக்கு இருந்ததை போல் அன்றைக்கு 4 வழி சாலைகள் இல்லை. இன்றைக்கு போல் அன்றைக்கு பாலங்கள் இல்லை. அவர்கள் சொல்கிறார்கள், அண்ணா சென்னையிலே இருந்து நீங்கள் மும்பைக்கு காரில் வந்தால் ஏறக்குறைய 1.5 நாட்களுக்கு மேல் 30 மணி நேரத்திற்கு மேல் 35 மணி நேரத்திற்கு மேல் பயணம் செய்ய வேண்டி இருக்கும். பயணம் களைப்பாக இருக்கும். ஆனால் இவ்வளவு பணம் செலவாகாது. அண்ணா சொன்னார், விமானத்திற்கு தருவதாக இருந்த காசை கொடுத்து விடுங்கள், நான் காரில் வருகிறேன் என்றார். தமிழர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறோம், நீங்கள் விமானத்தில் வாருங்கள். அண்ணா சொன்னார், நான் பணத்திற்காக சொல்லவில்லை, நீங்கள் தந்த பணத்தில் நான் காரில் வந்தால் மீதம் இருக்கிற பணத்தில் 20க்கு மேற்பட்ட புத்தகங்களை வாங்கி காரில் வைத்துக் கொள்வேன். 30 மணி நேர பயணத்தில் நான் உறங்குகிற 6 மணி நேரம் போக 24 மணி நேரமும், போகும்போது 24 மணி நேரம், திரும்ப வரும்போது 24 மணி நேரம், 48 மணி நேரம் எனக்கு புத்தகம் வாசிக்க வாய்ப்பு கிடைக்கும் என்பதால் நான் மும்பைக்கு காரில் வருகிறேன் என்று சொன்னார் அண்ணா. இதை விடவும் உயர்ந்த ஒரு சம்பவம் அவர் வாழ்க்கையில் நடந்தது. கடும் தொண்டை புண், அவரால் பேச முடியவில்லை. ஆய்வுகளில் ஒரு சிறிய கட்டி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போது அது புற்றுநோய் என்று தீர்மானிக்கப்படவில்லை. அந்த கட்டியை அறுத்து எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தினால்தான் அது என்ன வகையான கட்டி என்று கண்டுபிடிக்க முடியும். அண்ணாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டார்கள். அண்ணா அப்போது முதலமைச்சர். மருத்துவர்கள் சொல்கிறார்கள், நாளை காலை தொண்டையில் இருக்கிற அந்த கட்டியை அறுவை சிகிச்சை செய்ய போகிறோம்.
ஒரு நாள் தள்ளி போட்டாலும் உயிருக்கு ஆபத்தாகும் என்கிற அளவுக்கு குரல் பேச முடியாமல் தொண்டை புண்ணால் அவதிப்பட்ட அண்ணா சொல்கிறார், நாளைக்கு அறுவை சிகிச்சை வைத்துக் கொள்வதற்கு பதிலாக ஒரு நாள் கழித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறார். மருத்துவர்களுக்கு காரணம் விளங்கவில்லை. அப்போ நம்மளே டாக்டர்கிட்ட போனோம்னா, டாக்டர் 2 நாள் கழிச்சு செஞ்சுக்குங்க சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? நாளைக்கு முடிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அண்ணா ஒரு நாள் தள்ளி போட சொன்னார். மருத்துவர்கள் தயக்கத்தோடு கேட்டார், எதற்காக ஒரு நாள் தள்ளி போட வேண்டும் என்று. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், தன் தலையணைக்கு அருகில் இருந்த ஒரு புத்தகத்தை எடுத்து மருத்துவரிடம் காண்பித்து, இந்த புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறேன், இதை வாசித்து முடிக்காமல் இறந்து போய்விட்டேன் என்ற அவப்பெயர் எனக்கு வரக்கூடாது. உங்கள் அறுவை சிகிச்சைக்கு பிறகு நான் உயிரோடு இல்லாவிட்டால் ஒரு புத்தகத்தை பாதியில் வாசித்தேன் என்ற குறை எனக்கு வரக்கூடாது. எனவே நான் இந்த புத்தகத்தை வாசித்து முடிப்பதற்காக எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள், பிறகு அறுவை சிகிச்சையை வைத்துக் கொள்ளுங்கள் என்று தன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கூட தான் வாசிக்கிற புத்தகத்திற்காக அறுவை சிகிச்சையை ஒரு நாள் தள்ளி போட்டு புத்தகங்களின் காதலனாய் இருந்ததால் அண்ணா இன்றைக்கு புத்தகங்களில் இடம்பெற்றிருக்கிறார். மனிதர்கள் வாழ்வது பரிசில்லை. 1969 அண்ணா காலமாகிவிட்டார். எனக்கு என்ன ஆகிவிட்டது? ஏறக்குறைய 56 ஆண்டுகள். 56 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகம் அவரை நினைக்கிறது என்றால் புத்தகங்களை வாசித்ததன் விளைவாக அண்ணா வரலாற்றில் இடம்பெற்றார், நினைவுகளில் இடம்பெற்றார், புத்தகமாக நிலைக்கிறார். இப்படி புத்தகமாக வாழ்ந்த மனிதர்கள், புத்தகத்தோடு வாழ்ந்த மனிதர்கள் புத்தகமாக உயர்ந்தார்கள். அண்ணா அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் என்றால் அதனினும் ஒப்பான இன்னொரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தார் இன்னொருவர். அவர் யார்? அவர் லண்டனுக்கு பயணம் போகிறார். சீமான்களும் பணக்காரர்களும் பிரபுக்களும் ஜமீன்தார்களும் தான் அன்றைக்கு லண்டனுக்கு போக முடியும். இந்த மனிதர் லண்டனுக்கு போகிறார். பயணத்தை ஏற்பாடு செய்தவர்கள் கேட்கிறார்கள், லண்டனில் தங்குவதற்கு உங்களுக்கு எங்கே இடம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த மனிதர் சொல்கிறார், ஒரு நட்சத்திர ஹோட்டலின் பெயரை அவர் சொல்லி இருந்தால், ஒரு புகழ்பெற்ற விடுதியின் பெயரை சொல்லி இருந்தால், ஒரு பெரிய மாளிகையின் பெயரை அவர் சொல்லி இருந்தால் அவருக்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருப்பார்கள். ஏனால் அவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் போனார். He is the guest of the British government. பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் விருந்தாளியாக போனார். எங்கே அறை போட சொல்லியிருந்தாலும் போட்டிருப்பார்கள். ஆனால் அவர் சொன்னார், பிரிட்டனில் லண்டனில் ஒரு பெரிய நூலகம் இருக்கிறது அல்லவா, மிகப்பெரிய நூலகம். அந்த நூலகத்திற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு எளிய சாதாரண விடுதியில் கழிப்பறை வசதி மட்டும் இருந்தால் கூட போதும், நடந்து போகிற தூரத்தில் லண்டன் நூலகத்திற்கு பக்கத்தில் எனக்கு அறை போட்டுக் கொடுங்கள் என்று கேட்டார். கேட்டவர் மாமேதை அம்பேத்கர். அவர்கள் வியந்தார்கள். வந்தவர்கள் தங்குவதற்கு பெரும் மாளிகைகளை கேட்பார்கள். ஆனால் இல்லை, லண்டன் நூலகத்தில் போய் படிக்க வேண்டும் என்பதற்காக நூலகத்துக்கு பக்கத்தில் இடம் வேண்டும் கேட்டவர் அம்பேத்கர். இன்றைக்கு உங்களையும் என்னையும், இந்த நாட்டிலே இருக்கிற பிரதம மந்திரியையும் ஜனாதிபதியையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளையும் ரிசர்வ் வங்கியையும் மாநிலங்களையும் இந்த நாட்டினுடைய மொத்த கூட்டாட்சியும் தாங்கிக் கொண்டிருக்கும் ஒரு தளம் இருக்கிறது என்றால் அது மாமேதை அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சாசனம். நண்பர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உலகின் 96 நாடுகளின் அரசியல் சாசனங்களை படித்து படித்து தெரிந்து வைத்துக் கொண்டு பிறகு இந்தியாவுக்கான அரசியல் சாசனத்தை எழுதினார் அம்பேத்கர். அரசியல் சாசனத்தை எழுதுகிற பணி நடந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் அம்பேத்கர் இரவு உணவு சாப்பிடாமல் எழுதி கொண்டிருக்கிறார், படித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தார். அவர் பெயர் லாடு. அவர் இரவு உணவு கொண்டு வந்து அம்பேத்கருக்கு பக்கத்தில் வைக்கிறார். அம்பேத்கர் கவனிக்கவில்லை, படிச்சிருக்கிறார், எழுதி கொண்டிருக்கிறார். லாடு மெதுவாக செரும்புகிறார், தான் வந்து விட்டதை உணர்த்துவதற்காக. அம்பேத்கர் என்ன என்று கேட்கிறார். உங்கள் இரவு உணவு. சரி, நீ சாப்பிட்டு விட்டாயா? அம்பேத்கர் கேட்கிறார். சாப்பிட்டு விட்டேன். லாடு. சரி, நீ போ. இல்லை, நீங்கள்
சாப்பிடுங்கள். ஏனென்றால் அவருக்கு தெரியும் படிப்பில் தீவிரமான பிறகு ஒருவேளை அம்பேத்கர் அதை சாப்பிட மறந்து விடுவார். உணவு ஆறிவிட்டால் பிறகு சாப்பிடாமலே கூட இருந்து விடுவார். எனவே அவர் சாப்பிட்ட பிறகு போகலாம் என்று லார்டு சொல்கிறார். இல்லை, நீங்கள் சாப்பிட்டு விடுங்கள், நான் பிறகு போகிறேன். அம்பேத்கர் சொன்னார், இல்லை, நான் பிறகு சாப்பிட்டுக் கொள்கிறேன், படிக்கிறேன். நீ சாப்பிட்டு விட்டாயா? சாப்பிட்டு விட்டு போ, காலை 7 மணிக்கு வா. லார்டு தயக்கமாக கொஞ்ச நேரம் நின்று கொண்டிருந்து விட்டு புறப்பட்டு போய்விட்டார். நண்பர்களே, நான் சொல்லுகிறதை காட்சிப்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் டாக்டராக வர வேண்டும், இன்ஜினியராக வர வேண்டும், கலெக்டராக வர வேண்டும், உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசை இருக்கும். அப்படி ஆசை இல்லாத பெற்றோர் யாரும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள். ஆனால் வெறும் ஆசை உங்கள் குழந்தைகளை உயர்ந்தவர்களாக ஆக்காது. அதற்கான வாசிப்பும் உழைப்பும் இல்லாமல் உங்கள் குழந்தைகள் உயர்ந்த இடத்தை அடையவே முடியாது. தயங்கி விடை பெற்றுக் கொண்டு லார்டு போய்விட்டார். மறுநாள் காலை 7 மணிக்கு லார்டு திரும்ப வருகிறார். வந்து பார்த்தால் இந்த பகுதியை வாசிக்கிற போது நான் அழுதிருக்கிறேன். நீங்களும் நானும் ஒரு ஜனநாயக குடியரசில் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் எவ்வளவு குருதி செஞ்சிருக்கிறான் என்று பாருங்கள். லார்டு திரும்ப வந்து பார்க்கிறார், அந்த உணவு அப்படியே இருக்கிறது. அவர் படித்துக்கொண்டு குறிப்பெடுத்து எழுதி கொண்டே இருக்கிறார். அது கூட ஆச்சரியமில்லை நண்பர்களே. பக்கத்தில் வந்து காலை உணவுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதற்காக லார்டு செருமினார். திரும்பி பார்த்து விட்டு அம்பேத்கர் கேட்டார், நீ இன்னும் வீட்டுக்கு போகவில்லையா? நீ இன்னும் வீட்டுக்கு போகவில்லையா என்றால், அவர் இரவு 7 மணிக்கு வீட்டுக்கு போய் மறுநாள் காலை 7 மணிக்கு திரும்பி வந்தது கூட தெரியாமல், ஒரு இரவு கழிந்தது தெரியாமல், உணவை மறந்துவிட்டு இந்த நாட்டு மக்களின் அரசியல் வாழ்க்கையை தீர்மானிப்பதற்காக ஒரு புத்தகத்தை எழுதியதால் அம்பேத்கர் இன்றைக்கு புத்தகமாகவே ஆகியிருக்கிறார். புத்தகத்தோடு வாழ்ந்த மனிதர்கள் புத்தகமாக உயர்வார்கள், புத்தகங்களில் இடம்பெறுவார்கள். அவர்கள் உருவாக்கிய புத்தகங்களால் ஒரு சமூகம் வாழும். அப்படித்தான் அண்ணா எழுதிய புத்தகங்கள், அப்படித்தான் அம்பேத்கர் எழுதிய புத்தகங்கள். மகாத்மா காந்தி 5 நாட்களுக்கு முன்பு அவருடைய நினைவு நாள் ஜனவரி 30 இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் பேதம் இருக்கக்கூடாது, மத வேற்றுமையால் மக்கள் மடிந்து போகக்கூடாது என்று வலியுறுத்திய ஒரே காரணத்திற்காக ஈஸ்வர் அல்லாஹ் தேரே நாம், என் கடவுளின் பெயர் ஈஸ்வரன், என் கடவுளின் பெயர் அல்லாஹ், என் கடவுளின் பெயர் ராம், என் கடவுளின் பெயர் இயேசு, எல்லா கடவுளும் சமம் என்று சொன்ன காரணத்திற்காகவே ஒரு மதவெறியனால் 50 கிலோ எடைக்கும் குறைவாக இருந்த இந்த நாட்டின் தந்தை 3 தோட்டாக்களால் கொல்லப்பட்டார். நீங்கள் வீட்டிற்கு போய் வகுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். ஏறக்குறைய 2400 நாட்கள் காந்தி சிறையில் இருந்தார். ஏறக்குறைய 82 மாதங்கள், 72 மாதங்கள் இந்தியா சிறைகளில், ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 72 மாதங்கள் இந்திய சிறைகளில், 10 மாதம் தென்னாப்பிரிக்க சிறைகளில், 82 மாதம் சிறைகளில் வாடிய காந்தி சிறையில் வாழ்ந்த காலம் முழுவதிலும் வாசித்துக் கொண்டே இருந்தார். தன் வாழ்க்கை வரலாற்றை எழுதி கொண்டே இருந்தார். நண்பர்களுக்கு கடிதம் எழுதி கொண்டே இருந்தார். புத்தகங்களோடு வாழ்ந்த காந்தி இன்றைக்கு புத்தகமாக மாறியிருக்கிறார். அதனினும் சிறப்பு, தன் வாழ்க்கை வரலாற்றை எழுதுகிற போது காந்தி எழுதினார், என் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் என்று எழுதினார். தன் வாழ்க்கையை காந்தி வேறு எதனோடு ஒப்பிடவில்லை. மை லைஃப் இஸ் an open book என்று எழுதினார். தன் வாழ்க்கையே திறந்த புத்தகமாக வைத்த காந்தி, நண்பர்களே, நான் உலகின் 19 நாடுகளுக்கு போயிருக்கிறேன். உங்களுக்கு வியக்க வைக்கும் ஒரு செய்தி சொல்கிறேன். 19 நாடுகளிலும் காந்திக்கு சிலை இருக்கிறது. உலகின் வேறு எந்த நாட்டின் தலைவருக்கும் உலகின் எல்லா நாடுகளிலும் சிலை இல்லை. 19 நாடு, நான் போன 19 நாடுகளில், மிச்சம் இருக்கிற நாடுகளிலும் இருக்கு. ஏறக்குறைய உலகின் அனைத்து நாடுகளிலும்
ஒரு மனிதருக்கு சிலை இருக்கிறது என்றால் அவர் சிலையாக வாழ்கிறார் என்றால், அவர் புத்தகமாக வாழ்கிறார் என்றால் அவர் புத்தகங்களோடு வாழ்ந்தார். ஒருவர் கேட்டார் காந்தியிடத்தில், எளிமையான வாழ்க்கை வாழுகிறீர்களே நீங்கள், 1 கோடி ரூபாய் நான் பணம் கொடுத்தால் என்ன செய்வீர்கள் என்று காந்தியை கேட்டார். என்ன சொல்லி இருப்பார் காந்தி என்று யோசித்து பாருங்க. நீங்களும் நானும் என்ன கற்றிருப்போம் என்று யோசித்து பாருங்க. காந்தி சொன்னார், 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தால் இந்தியர்கள் எல்லோரும் வந்து படித்து போகும்படியான ஒரு நூலகத்தை உருவாக்குவேன் என்றுதான் காந்தி சொன்னார். ஒரு மனிதன் புத்தகங்களோடு வாழ்ந்திருக்கிறான், புத்தகங்களை எழுதியிருக்கிறான். நண்பர்களை சொன்னால் நீங்கள் வியந்து போவீர்கள். மகாத்மா காந்தியின் சுயசரிதை என்பது 18,000 பக்கங்கள். ஒரு பக்கம் 2 பக்கம் இல்லை. உலகம் பூராவிலும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டே, இந்தியா பூராவிலும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டே, தன் அன்றாட கடமைகளை பார்த்து கொண்டே, கூட்டங்களில் பேசிக்கொண்டே, நடந்து கொண்டே, உப்பெடுத்துக்கொண்டே, தறி நெய்து கொண்டே 18,000 பக்கங்களை எழுதி புத்தகங்களை உருவாக்கிய காந்தி இன்னைக்கு உலகம் போற்றும் ஒரு உத்தமராக கருதப்படுகிறார். புத்தகங்களாக வாழ்கிறார். அப்படியானால் புத்தகங்களோடு வாழ்கிற மனிதன் புத்தகமாக ஆவான். காந்தியாவது கொல்லப்படுகிற காலம் வரையில் ஒரு நிறைவாழ்வு வாழ்ந்தார். ஆனால் நண்பர்களே, மிகச்சிறிய இளம் வயது பிரிட்டிஷ் போலீஸ் அவரை விசாரிக்கிறது. வழக்கை விசாரித்த நீதிபதி சொல்கிறார், தூக்கில் போடுங்கள் என்று. தூக்கு தண்டனை என்று தீர்மானமாகிவிட்டது. தேதி குறிக்கப்பட்டு விட்டது. அந்த இளைஞன் சிறையில் இருக்கிறான். மார்ச் மாதம் 24ஆம் தேதி தூக்கில் போட வேண்டும். நீதிபதி சொன்ன தேதி மார்ச் 24. 24ஆம் தேதி தூக்கு போட்டால் 24 தேதி தூக்கு தெரிந்து சிறைச்சாலையை உடைத்துக் கொண்டு பெரும் மக்கள் வெள்ளம் வந்து அவனை மீட்டுக் கொண்டு போனால் என்ன செய்வது என்று அஞ்சிய பிரிட்டிஷ் அரசாங்கம் சட்டத்திற்கு புறம்பாக, நீதிக்கு புறம்பாக, ஒரு நாள் முன்பாக மார்ச் 23ஆம் தேதி அந்த இளைஞனை தூக்கில் போடுவது என்று முடிவெடுத்தது. யாரென்று உங்களுக்கு தெரிகிறதா? யாரென்று யாருக்காவது தெரிகிறதா? அப்பாஸ் கைதெடுங்க. புத்தகம் வாசிக்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். இந்த பேர் உங்களிலே சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் கேட்டால் சொல்றதுக்கு தயக்கம். சொல்லலாமா வேணாமா, தப்பா போயிருமோ, கீழே விழுகாம எவன் சைக்கிள் ஓட்டியிருக்கான் சொல்லணும். மார்ச் 23ஆம் தேதி தூக்கில் போடுவது என்று முடிவெடுத்து விட்டார்கள். அந்த அதிகாரி தன் குறிப்பில் எழுதுகிறான். நீங்கள் நுட்பமாக கவனியுங்கள். அந்த கடைசி நிமிடங்களில் பகத்சிங் என்ன செய்தார் என்பதை பகத்சிங்கை நேரில் பார்த்த ஆங்கிலேய சிறை அதிகாரி எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறான். புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்த பகத்சிங்கை பற்றி ஒரு புத்தகத்தில் ஒருவன் எழுதி வைத்து விட்டு போகிறான். இன்றைக்கு உலகமே வாசிக்கும் புத்தகமாக பகத்சிங் மாறி இருக்கிறார். அவன் போய் சொன்னான், சர்தார், இன்றைக்கே உங்களை தூக்கில் போடுகிறோம். நாளைக்கு தானே? அவர் கேட்டார். நாளைக்கு தானே? இல்லை, இன்றைக்கே போடுவதாக முடிவு. வாங்க. என்ன பதில் தெரியுமா? 10 நிமிடம் அவகாசம் கொடுங்க. எதற்கு? கிளாரா ஜெட்கின் என்கிற ருஷ்ய ஆசிரியர் எழுதிய மகாத்மா லெனினின் வாழ்க்கை வரலாறு பற்றிய புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன். பயோகிராபி ஆஃப் மங்கோலிய கண்களும் குறுந்தாடியும் கொண்ட 1917ஆம் ஆண்டு உலகின் முதல் சோசியலிச அரசை நிர்மாணித்த மகாத்மா லெனினின் வாழ்க்கை வரலாற்றை பேசும் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன். சில பக்கங்கள் மீதம் இருக்கிறது, படித்து முடித்துவிட்டு வருகிறேன் என்று 10 நிமிடம் அவகாசம் கேட்டுவிட்டு படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை படித்து முடித்துவிட்டு வைத்துவிட்டு வீரமாக நடந்து தூக்கு மேடைக்கு போய் அங்கே முகத்தை மறைக்கிறதுக்காக துணி கட்டுவார். ஏன் துணி? கருப்பு துணி. கழுத்து இறுக்கி மனித உயிரை பிரிக்கிற போது நான் சொல்லுவதற்கு தயக்கமாக இருக்கிறது, ஆனாலும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். தூக்கிலிடப்படுகிற ஒரு மனிதனின் கழுத்தை இறுக்குகிற போது கண்கள் வெளியே வந்துவிடும், நாக்கு முற்றிலுமாக வெளியே வந்துவிடும், அதை பார்க்க முடியாது. தண்டனையை நிறைவேற்றும் கொடூரமான ஆட்களாலேயே அதை
பார்க்க முடியாது. எனவே கருப்பு துணி போட்டு மூடுவார்கள். ஆனால் சிறைச்சாலையில் தூக்கு மேடைக்கு வருவதற்கு முன்பு 10 நிமிடங்கள் அவகாசம் கேட்டு கிளாரா எழுதிய லெனின் வாழ்க்கை வரலாற்று நூலை படித்து முடித்துவிட்டு தூக்கு மேடைக்கு வந்த பகத்சிங் சொன்னார், கருப்பு துணியால் என் கண்களை மூடாது. அந்த அதிகாரி சொன்னான், ஏன் கருப்பு துணியால் என் கண்களை மூடாதே, உயிர் பிரிவதற்கு முன்பு என் தாய்நாட்டு மண்ணை பார்த்து கொண்டே சாக விரும்புகிறேன் என்று சொன்ன ஒரு மகாமேதை புத்தகத்தோடு வாழ்ந்தான். நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறேன், புத்தகங்களோடு வாழ்ந்தவர்கள் புத்தகங்களாக மாறினார்கள். புத்தகங்களோடு வாழ்ந்தவர்கள் புத்தகங்களை உருவாக்கினார்கள். சிறையில் இருந்த காலத்தில் நான் ஏன் நாத்திகன் என்ற ஒரு புத்தகத்தை சிறை அதிகாரிகளுக்கு தெரியாமலேயே எழுதி வெளியே கடத்தினார் பகத்சிங். எங்கே இருந்து பேப்பர் கிடைத்தது, எங்கே இருந்து பேனா கிடைத்தது, எப்படி ஒழித்து வைத்தார்கள் எதுவும் தெரியாது. ஆனால் சிறையில் இருந்த காலத்திலேயே ஒரு புத்தகத்தை உருவாக்கி விட்டு போனார். ஒரு புத்தகத்தோடு வாழ்ந்தார் பகத்சிங். நான் இதுவரை 4 பேரை பற்றி சொல்லியிருக்கிறேன். இன்னொரு முக்கியமான ஆள் பண்டித ஜவஹர்லால் நேரு. 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 1964ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை பிற்பகல் 2 மணி வரை 17 ஆண்டு காலம் சுதந்திர இந்தியாவின் பிரதமராக கொலுவீற்றிருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு இந்த ராணிப்பேட்டையில் இருக்கிற தொழில்பேட்டைகளை, இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களை, LICயை, வங்கிகளை, இரும்பாலைகளை, மின்சார நிலையங்களை, பொதுத்துறை நிறுவனங்களை, பக்ரானங்கர் அணைக்கட்டை, வலிமை மிக்க ஒரு இந்தியாவை உருவாக்கி 17 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட பண்டித ஜவஹர்லால் நேரு 108 மாதங்கள் சிறையில் இருந்தார். ஒரு மாதம் 2 காந்தி கூட 82 மாதங்கள் தான். 108 மாதங்கள் சிறை. பெரும் செல்வந்தரின் மகன் லண்டனில் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற போது, அவர் படித்த பல்கலைக்கழகத்தில் அவரோடு இங்கிலாந்து அரசியின் மகனும் படித்தான். நன்றாக கேளுங்க. பல்கலைக்கழகத்தினுடைய கிழக்கு வாசலுக்கு மகாராணியினுடைய மகனை அழைத்து போக கார் வரும். ஆனால் பண்டித ஜவஹர்லால் நேரு படித்துக் கொண்டிருந்த காலத்தில் அவர் தந்தை மோதிலால் நேரு சொன்னார், இங்கிலாந்து அரச குடும்பத்தைச் சேர்ந்த இளவரசனை அழைத்து போவதற்கு கிழக்கு வாசலில் மட்டும்தான் கார் வந்து நிற்கும். மகனே, அந்த பல்கலைக்கழகத்தின் 4 வாசலில் நீ எந்த பக்கம் வெளியே வந்தாலும் அங்கே ஒரு கார் நிற்கும் என்று மகாராஜாவின் குடும்பத்தை விடவும் காரை நிறுத்திய ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்த பெரும் செல்வந்தன் 108 மாதங்கள் சிறையில் இருந்திருக்கிறார். இந்த வரலாற்றையும் தியாகத்தையும் புரியாமல், அறியாமல், வாசிக்காமல் அவரை தூட்டுகிறவர்களையும் பழிக்கிறவர்களுக்கும் நான் இந்த மேடையில இருந்து சொல்கிறேன், ஒரு கலைஞனாக, கவிஞனாக சொல்கிறேன், கருணாக்கு பொய்க்கும், கவினாக்கு பொய்க்காது. அசலாக 108 மாதங்கள் சிறையில் இருந்து இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி வலிமை மிக்க இரும்பும் எக்கும் கொண்ட பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி பண்டித நேருவை பழிக்கிறவர்கள் யாரும் வரலாற்றில் இடம்பெற மாட்டார்கள் என்பது மட்டுமல்ல, விரைவில் அவர்கள் வரலாற்றின் குப்பை தொட்டியிலே போய் விழுவார்கள். 108 மாதங்கள் சிறையில் இருந்த நேரு புத்தகங்களை படித்ததோடு நிற்கவில்லை, புத்தகங்களை எழுதினார். உலக புகழ் பெற்ற புத்தகங்கள். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகம் எப்படி தெரியுமா உருவானது? சிறையில் இருந்து தன் மகளுக்கு அரசியல் பாடம் நடத்த வேண்டும் என்பதற்காக அன்றாடம் ஒரு கடிதத்தை எழுதி மகளுக்கு அனுப்பி கொண்டே இருந்தார் பண்டித நேரு. தன் அருமை மகள் இந்திராவுக்கு எழுதிய கடிதங்களின் தொகுப்பு தான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்கிற புத்தகம். கிளிம்சஸ் ஆஃப் தி வேர்ல்ட் ஹிஸ்டரி, நான் 2ஐயும் படித்திருக்கிறேன். உலக வரலாற்றின் சுருக்கம் கிளிம்சஸ் ஆஃப் தி வேர்ல்ட் ஹிஸ்டரி, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்கிற 2 மகத்தான புத்தகங்களை ஒட்டுமொத்த உலகத்தின் வரலாற்றையும் ஒட்டுமொத்த இந்தியாவின் வரலாற்றையும் மகளுக்கு எழுதிய கடிதங்களின் மூலம் எழுதி மாபெரும் புத்தகங்களை உருவாக்கிய பண்டித நேரு புத்தகங்களோடு வாழ்ந்தார். இன்றைக்கு புத்தகமாக வாழ்கிறார். பிறகு இன்னொரு மனிதர்
இவராவது 108 மாதம், காந்தி 82 மாதம், பகத்சிங் 1.5 ஆண்டுகள். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். ஒரு மனிதன் சிறையில் இருந்தான் 27 ஆண்டுகள். 1 ஆண்டு இல்லை, 2 ஆண்டு இல்லை, 27 ஆண்டுகள். 27 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் விடுதலை செய்யப்படுகிறார். அவர் விடுதலை செய்யப்படும் காட்சியை ஒரு ஆவணப்படமாக எடுத்திருக்கிறார்கள். நான் அதை பார்த்திருக்கிறேன். அவர் குடியிருந்த சிறைச்சாலையின் வாசலில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வந்து சிறைச்சாலையின் வாசலில் நிற்கிறார். பல்லாயிரக்கணக்கான மக்கள், கண்ணு கட்டிய தூரம் வரையில் பெருந்திரளான மக்கள் அவரை வரவேற்று அழைத்து போகிறார்கள். எந்த அரசாங்கம் அவரை 27 ஆண்டுகள் சிறையில் வைத்ததோ அந்த அரசாங்கம் தன் பாராளுமன்றத்தின் வாசலில் அவருக்கு சிலை வைத்திருக்கிறது. அவர் பெயர் நெல்சன் மண்டேலா. 27 ஆண்டுகள் சிறையில் இருந்த மண்டேலாவை பல்லாயிரக்கணக்கான மக்கள் வரவேற்று முடித்ததற்கு பிறகு உலகின் எல்லா தொலைக்காட்சி நிறுவனங்களும் பேட்டி எடுத்தன. ஒரு நிருபர் கேட்டார். அவர் ஆங்கிலேயர், வெள்ளைக்காரர், அகந்தையோடும் திமிரோடும் கேட்டார், மண்டேலா, மீண்டும் உங்களை கைது செய்து எப்படி 27 ஆண்டுகள் சிறையில் இருந்து விடுதலையான ஒரு மனிதனை பார்த்து எந்த நாடு அவரை சிறையில் வைத்ததோ அந்த நாட்டு பத்திரிகையாளன் கேட்கிறான், இன்னும் ஒரு 27 ஆண்டுகள் உங்கள் சிறையில் வைத்து விட்டு என்று ஆங்கில அரசாங்கம் முடிவெடுத்து மீண்டும் உங்களை கைது செய்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று நகைப்போடு கேட்கிறான். நாம இருந்தால் என்ன சொல்வோம்? ஒரு சிறிய வெஞ்சினம் வரும், ஒரு கோபம் வரும். ஆனால் மகாத்மா காந்தியை கற்று தேர்ந்து அகிம்சை வழியில் ஆப்பிரிக்காவின் போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று தீர்மானித்த மண்டேலா சொன்னார், இன்னும் ஒரு 27 ஆண்டுகளா சிறையிலா வைக்கட்டும், ஆனால் வாசிப்பதற்கு புத்தகம் கொடுத்தால் இன்னும் ஒரு 27 ஆண்டுகள் சிறையில் போய் இருக்க சம்மதிக்கிறேன் என்றார் மண்டேலா. புத்தகங்களோடு 27 ஆண்டுகளை சிறையில் கழித்த மண்டேலா இன்றைக்கு ஒரு புத்தகமாக உயர்ந்து நிற்கிறார். இங்க ஈராக்கின் அதிபர் சதாம் ஹுசைன் அவர் அணு ஆயுதங்கள் வைத்திருப்பதாக அமெரிக்கா பொய் சொன்னது. அமெரிக்கா சொன்னது பொய். உலகின் வளர்ந்த நாடு பொய் சொன்னது. வெள்ளை நிறமுடையவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்ற உண்மையை பொய்யாக்கியது. நாம சிவப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், பணக்காரன் பொய் சொல்ல மாட்டான், வெளிநாட்டுக்காரன் பொய் சொல்ல மாட்டான். இல்லை, உலகின் மிகப்பெரிய வல்லரசு கீழ்த்தரமான ஒரு பொய்யை சொன்னது. அவர் அணு ஆயுதங்கள் வைத்திருப்பதாக அதை காரணம் காட்டி அவர் ஆட்சியை கவிழ்த்தது, அவரை வேட்டையாடியது, அவரை கைது செய்தது. அவர்களே உருவாக்கிய நீதிமன்றத்தில் வைத்து விசாரணை நடத்தினார்கள், அவரை தூக்கில் போட்டார்கள். நண்பர்களே, இணையத்தில் இருக்கிறது, தேடி பாருங்கள். தூக்கிலிடப்படுவதற்கு முன்பு தன் முகம் கருப்பு துணியால் மூடப்படுவதை ஹுசேன் அனுமதிக்கவில்லை. சதாம் மூடாதே மறுத்து விட்டார். எல்லோரும் சொன்னார்கள், கண்கள் வெளியே வந்து விடக்கூடும், நாக்கு வெளியே வந்து விடக்கூடும், முகத்தை மூடினால் நல்லது. இல்லை, எனக்கு தெரியும், என் மனதை கட்டுப்படுத்தியது போலவே என் உடலையும் நான் கட்டுப்படுத்துவேன், நீங்கள் தூக்கிலிடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று தூக்கிலிட்ட போது நாக்கு வெளியே வராமல், கண்கள் வெளியே வராமல், தன் புலன்களை தானே கட்டுப்படுத்தி கொண்டு தூக்கில் உயிர் விட்ட உலகின் ஒரே கைதி சதாம் ஹுசேன், ஒரே மனிதன். அந்த சதாம் கைது செய்யப்பட்ட போது அமெரிக்க அரசாங்கம் கேட்டது, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று. ஆச்சரியப்படுவீர்கள், மிகப்பெரிய உச்சத்தில் வாழ்ந்த அதிபராக இருந்த, ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த சதாம் எதையும் கேட்கவில்லை, ஒரே ஒரு புத்தகம் கேட்டார். அமெரிக்க அரசாங்கத்திற்கு புரியவே இல்லை அந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்று. எல்லோரும் பலமுறை வாசித்திருந்த அந்த புத்தகத்தை சதாம் கேட்டார் என்பதற்காகவே அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் மீண்டும் 50 முறை வாசித்து பார்த்தார்கள். அதில் ஏதாவது சங்கேதமாக, அதில் ஏதாவது குறியீடாக, அதில் தப்பிப்பதற்கு ஏதாவது வழி வைத்திருப்பாரோ, ஏன் இந்த புத்தகத்தை கேட்கிறார்
என்று திகைத்து திகைத்து பல நூறு பேர் படித்துவிட்டு வேறு வழி இல்லாமல் அந்த புத்தகத்தை கொடுத்தார்கள். மிகச்சிறிய புத்தகம், 60 பக்கங்களே அடங்கிய ஏர்னஸ்ட் ஹெமிங்வே என்னும் மிகப்பெரிய ஆங்கில நாவலாசிரியர் எழுதிய நோபல் பரிசு பெற்ற த ஓல்டு மேன் அண்ட் த சீ என்கிற சின்னஞ்சிறிய புத்தகம் தமிழில் இதோ உள்ளே ஏதேனும் ஒரு பதிப்பகத்தில் கடலும் கிழவனும் என்ற பெயரில் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகம் வேண்டும் என்று சதாம் கேட்டார். நீதிமன்றத்திற்கு வரும்போது, சிறைச்சாலைக்கு போகும்போது, தூக்கு மேடைக்கு போகும்போது ஈராக்கின் அதிபர் கையில் வைத்திருந்தது ஒரே ஒரு புத்தகம். அது ஏர்னஸ்ட் ஹெமிங்வே நோபல் பரிசு பெற்ற த ஓல்டு மேன் அண்ட் த சீ. இவ்வளவுதான். தன் வாழ்நாளின் இறுதி நிமிடங்களை ஒரு புத்தகத்தின் துணை கொண்டு மன வலிமையோடு சதாம் கடந்தார் என்று வரலாறு சொல்கிறது. இன்றைக்கு வரலாற்றில் சதாம் இடம்பெற்றிருக்கிறார். நிறைவாக உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த இன்னொரு புகழ்பெற்ற உதாரணத்தை சொல்கிறேன். இன்றைக்கு இல்லை, 1904ஆம் ஆண்டு அவர் வேலை பார்த்த இடத்தில் அவருக்கு சம்பளம் 100 ரூபாய். 1904ஆம் ஆண்டு 1 பவுன் தங்கத்தின் விலை 8 ரூபாய். இன்னைக்கு என்ன விலை என்று கேட்காதீர்கள். நேற்று விலை இன்றைக்கு இல்லை. விரைவில் 10,000 தொட்டிவிடக்கூடும் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். எளிய மனிதர்களிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போகிற ஒரு பொருளாதார வாழ்க்கையை, ஒரு பட்ஜெட்டை, ஒரு நிதிநிலை அறிக்கையை எல்லாம், ஆமா, எல்லாவற்றுக்கும் ஜிஎஸ்டி போடுவார்கள். ஒரு தகவல் எனக்கு கிடைத்திருக்கிறது. விரைவில் ஜிஎஸ்டி போட போகிறார்கள். ஆமா, எந்த பொருளுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி போட்டாலும் ஜிஎஸ்டிக்கு ஜிஎஸ்டி. அப்படி ஒன்று நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் 1904ஆம் ஆண்டு 100 ரூபாய் சம்பளம் அவருக்கு. அன்றைக்கு பவுன் விலை 8 ரூபாய். 100 ரூபாய் சம்பளத்தில் இருந்த அவரை, தெற்கே ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்த அவரை நான் யார் என்று இப்போதே சொல்லிவிடுகிறேன். தன் கவிதைகளால் வீர முழக்கம் செய்து மகாகவி என்று தமிழில் அடையாளம் காணப்பட்ட எட்டயபுரத்தின் இழைத்த தெருவில் பிறந்த அந்த சூடை கொள்ள முடியாத சூரிய பூர்வின் பெயர் என்ன சொல்லுங்க? பேசுறவங்க தான் உசுரை கொடுத்து பேசணும். கேட்கிறவங்க இதை கூட சொல்ல மாட்டீங்களா? சப்பாஸ், கைதட்டுங்க, நன்றி. பேசணும். இருக்கிற வரைக்கும் தான் பேச போறோம். நம்ம இல்லைன்னா மற்றவங்க தான் நம்மளை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. சரியா? தன் கவிதைகளால் பெண் விடுதலையை, இந்திய விடுதலையை, ஆன்ம விடுதலையை, மொழி விடுதலையை, சமூக விடுதலையை, அனைத்து விடுதலைகளையும் பாடிய மகாகவியின் பெயர் என்ன? திரும்ப கேட்க, மகாகவியின் பெயர் என்ன? பாரதியார்னாலும் சொல்லட்டும், அதுவே 50 பேர் தான் சொல்றாங்க. புத்தன் சொல்றான், இப்ப சொல்றேன், இதுக்கு பிறகு சொல்லிக்கலான்னு பார்ப்போம். புத்தன் சொல்றான், கிறிஸ்து பிறப்பதற்கு 2300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சித்தார்த்த புத்தன் சொல்கிறான், மனித உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கிறது. இருக்கா? 9 துவாரங்கள் இருக்கிறது. 9 துவாரங்களில் இருந்து வெளியேறும் பொருட்களும் நறுமணமற்றவையாகத்தான் இருக்கிறது. குறைந்தபட்சம் வாயிலிருந்து வரும் சொற்களாவது நறுமணம் மிக்கதாக இருக்கட்டும் என்று புத்தன் சொல்லுகிறான். சமூக விடுதலையை, மொழி விடுதலையை, இன விடுதலையை, பெண் விடுதலையை, தேச விடுதலையை பாடிய இந்தியாவின், தமிழகத்தின் எட்டயபுரத்தின் இழைத்து தெருவில் பிறந்த சூடிக்கொள்ள முடியாத சூரிய பூவான மகாகவி யார்? மகாகவி யார்? ஏன் சேர்ந்து சொல்ல மாட்டீங்களா? மகாகவி யார்? இங்கிருந்து பார்த்தா இப்பவும் தெரியுது ஒரு 20 பேர். நீ என்ன கேட்கறது, என்ன சொல்றது? ஏன் பாரதியார்னு பேர வாய் மணக்கும். அந்த பாரதியார் எட்டயபுரம் சமஸ்தானத்தில் வேலை பார்த்த போது எட்டயபுரம் மகாராஜா அவர் கொடுத்த சம்பளம் 100 ரூபாய். என்ன வேலை? 100 ரூபாய் சம்பளம் நிறைய வேலை இருக்குங்க. பாரதியாரே எழுதுகிறார், ஒரு வேலையும் கிடையாது.
ஒரு வேலையும் கிடையாது. ஆனால் 100 ரூபாய் சம்பளம். 100 ரூபாய் சம்பளம் மட்டும் கொடுக்கவில்லை மகாராஜா. ஒரு நாள் பாரதியாரையும் இன்னும் 10-15 பேரையும் அழைத்து கொண்டு எட்டயபுரத்திலிருந்து வண்டி கட்டி, நல்லா கேட்டுக்கங்க, வண்டி கட்டி மாடு கட்டி எங்க போகணும்? எட்டயபுரத்திலிருந்து மானாமதுரை வரைக்கும் மாட்டு வண்டி கட்டி வரணும். அன்றைக்கு தமிழ்நாட்டில் ஓடிய ஒரே ரயில் எது? போட் மெயில். மானாமதுரைக்கு வந்து மானாமதுரையிலிருந்து மறுபடியும் ரயில் பிடித்து சென்னைக்கு போயிட்டாங்க. பட்டணத்துக்கு கூட்டிட்டு போயிட்டார் ராஜா. 1903ஆம் ஆண்டு கூட 10 பேர். மகாராஜா ஆளுக்கு 100 ரூபா கொடுத்துட்டார். எல்லாம் செலவு பண்ண. பவுன் 8 ரூபாய். பட்டு சட்டைகள், பலகாரங்கள், இனிப்பு, ஆளாளுக்கு என்னென்னமோ வாங்குறாங்க. இதை பாரதியார் எழுதவில்லை. பாரதியார் துணைவி செல்லம்மாள் எழுதினார். ராஜாவோடு நிறைய பேர் போனார்கள். என் கணவரும் போனார். எல்லோரும் பெரிய பெரிய வண்டிகளில் மூட்டை மூட்டையாக பொருட்களை கட்டி கொண்டு வந்தார்கள். எங்கள் வீட்டு வாசலிலும் ஒரு வண்டி வந்து நின்றது. பெரும் பெரும் மூட்டைகளாக கொண்டு வந்து வீட்டில் இறக்கினார்கள். நானும் குழந்தைகளும் எல்லோரும் மகிழ்ச்சியாக சுற்றி அமர்ந்து பிரித்து பார்த்தோம். எல்லாமே புத்தகங்கள். 100 ரூபாய்க்கும் புத்தகங்கள். செல்லம்மாவுக்கு கண்ணீர் வந்து விட்டது. கணவர் ஏதாவது துணிமணிகள் வாங்கி கொண்டு வருவார், பொருள் வாங்கி கொண்டு வருவார். பொருள் வாங்கி கொண்டு வந்து நம்பின செல்லம்மாவுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. செல்லம்மா பாரதியாரை பார்த்து கேட்டார், இது என்னது? யார் யாரோ என்னென்னமோ வாங்கிட்டு வந்திருக்காங்க, நீங்கள் என்ன இப்படி வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லும் போது பாரதியார் செல்லம்மாவிடத்தில் சொன்னார், செல்லம்மா, எல்லோரும் அழிந்து போகும் செல்வங்களை வாங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் அழியாத செல்வங்களை வாங்கி கொண்டு வந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். புத்தகங்களை கொண்டு வந்து நடுவீட்டில் வைத்து புத்தகங்களோடு வாழ்ந்து புத்தகங்களை வாசித்த பாரதி புத்தகங்களை எழுதினார். இன்றைக்கு புத்தகமாக ஆனார். அதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யாரெல்லாம் புத்தகங்களோடு வாழ்ந்தார்களோ அவர்கள் புத்தகங்களை எழுதுவார்கள். அவர்களே புத்தகங்களாக உயர்வார்கள், மாறுவார்கள். எப்படி பண்புடையவரின் பழக்கம் சிறந்த புத்தகத்தை வாசிப்பதற்கு ஒப்பானது என்றால், தொடர்ந்து வாசிக்கிற ஒரு மனிதனே பண்புடையவனாக உயர்வான். அப்படி பண்புடையவனாக உயர்ந்த மனிதர்களில் நான் இதுவரை சொன்னது யார் யாரை சொன்னேன்? பேரறிஞர் அண்ணாவை சொன்னேன், அம்பேத்கரை, மகாத்மா காந்தியை, பகத்சிங்கை, பண்டித நேருவை, மண்டேலாவை, சதாம் ஹுசேனை, மகாகவி பாரதியாரை. இந்த 8 பேரும் தங்கள் வாழ்நாளில் எண்ணற்ற புத்தகங்களை வாசித்தவர்கள், எண்ணற்ற புத்தகங்களை எழுதியவர்கள், புத்தகங்களாக உயர்ந்தவர்கள். நிறைவாக ஒருவரை பற்றி சொல்ல போகிறேன். நேரமாகிவிட்டது தெரியும். நிறைவாக ஒரே ஒருவர், அவரை பற்றி தான் இப்போது தமிழ்நாட்டில் நிறைய பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யார் அவர்? அவரை பற்றி விவாதங்கள் தான் நடந்து கொண்டே இருக்கிறது. சொல்லுங்க. பெரியார். சபாஸ். ஏன் பெரியார் மீது எல்லாருக்கும் கோபம்? பெரியார் கடவுள் இல்லை என்று சொன்னார் என்று சொல்கிறார்கள். ஆம், சொன்னார். பெரியாரை வாசிக்காமல், பெரியாரை படிக்காமல், பெரியார் யார் என்று தெரியாமல் பெரியாரை பற்றி பேசுகிறவர்கள் சிறியார். பேதைகளும் மூடர்களும் சமூக நீதிக்கு எதிரானவர்களும் தான் பெரியாருக்கு எதிராக பேசுவார்கள். 1920களில் 30களில் பெண்கள் ரவிக்கை அணிய முடியாது. யார் ரவிக்கை அணிய முடியாது? பிற்படுத்தப்பட்ட, இதோ இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு 3% உயர் வகுப்பு பணக்கார பெண்களை தவிர பிற பெண்கள் ரவிக்கை அணியாமல் தங்கள் மார்பகங்களை பிற ஆண்களுக்கு காட்டிக்கொண்டு திரிய வேண்டும் என்று நீதி வகுத்த காலத்தில் தோல் சீலை போராட்டத்தை ஆரம்பித்து பெண்களுக்கு ரவிக்கை அணிய வைத்த பெரியாரை பற்றி பேசுகிறவர்களுக்கு சொல்கிறேன், பெரியாரின் சிறப்பு என்ன என்று உன் பெண்டாட்டியின் ரவிக்கையிடம் கேள். உன் பெண்டாட்டியிடம் கூட கேட்காதே, உன் பெண்டாட்டியின் ரவிக்கை இடத்தில் கேள். அது சொல்லும் பெண்களின் மானத்தை அதையாவது காப்பாற்றியது என்று. மது அருந்தாதீர்கள், கள் குடிக்காதீர்கள். காந்தி சொன்னார். காந்தி சொன்னார் என்கிற ஒரு காரணத்திற்காக 2000க்கும் மேற்பட்ட தனக்கு சொந்தமான தென்னை மரங்களை தரையோடு தரையாக வீழ்த்தி, தென்னை மரங்கள் இருந்தால் தானே
கல் இறக்குவார்கள் என்று ஒரு பைசா காசை பற்றி கூட கவலைப்படாமல், பெரும் வருமானம் தரும் கல்லை பற்றி கவலைப்படாமல், கள்ளுண்ணாமையை உலகத்திற்கு போதிக்க வேண்டும் என்பதற்காக 2000 தென்னை மரங்களையும் அடித்து வெட்டி வீழ்த்தியவர் பெரியாரா இல்லையா? ஆமா இல்லையா சொல்லுங்க. அவர் பெரியார். அவர் கடவுள் இல்லை என்று ஆமா சொன்னார். அவர் அது மட்டுமா சொன்னார்? ஒருத்தர் போய் கேட்டார் அவர்கிட்ட, ஏன் நீங்க கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்றீங்க, என்ன சொல்ற பெரியார் கேட்டார். இப்ப கடவுளே வந்து யாரு போனவர் சொல்றார், கடவுளே வந்து உங்ககிட்ட வந்து நான் தான் கடவுள் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்வீங்கன்னு பெரியாரை கேட்டாங்க. அப்படி வந்து சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், கடவுள் இல்லைன்னு நான் சொல்லுவேன்னு சொல்லலை பெரியார். நீங்க சொல்றபடி ஒருத்தர் வந்து நான் தான் கடவுள், நீங்க ஏன் இல்லைன்னு சொல்றீங்கன்னு சொன்னா இருந்துக்குங்கன்னு சொல்லிடுவேன். யாரு? பெரியார். இதை விட இன்னொரு சிறப்பு, ஒரு இந்து புரோகிதர், ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், ஒரு இஸ்லாமிய மௌல்வி, 3 பேரும் சென்னைக்காரர்கள், 3 பேரும் தீவிரமான கடவுள் நம்பிக்கை உடையவர்கள். 3 பேரும் சந்தித்தார்கள். ஒருத்தர் இந்து, இன்னொருத்தர் கிறிஸ்தவர், இன்னொருத்தர் இஸ்லாமியர். 3 பேரும் பேசி என்ன முடிவெடுத்தாங்கன்னா, ஈரோடு போய் பெரியாரை பார்த்து இப்படி நீங்கள் கடவுளை மறுத்து பேசக்கூடாது, எளிய மக்களின் மனம் புண்படுகிறது, நீங்கள் அப்படி பேசுவதை நிறுத்த வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று முடிவெடுத்து ரயிலில் டிக்கெட் எடுத்து 3 பேருமா சேர்ந்து எதுல ஒன்று வர்றாங்க பாருங்க, பெரியாரை கவுத்துறதில்ல, பெரியாரை வீழ்த்துவதில், பெரியாரை எப்படியாவது கேள்வி கேட்டு மடக்கி விட வேண்டும் என்று விரும்பி 3 பேரும் ரயில் ஏறி ஈரோட்டுக்கு வந்து பெரியார் வீட்டுக்கு வந்தாங்க. பெரியார் என்ன அப்படின்னார், வாங்க ரிசீவ் பண்ணார். மோர் சாப்பிடுங்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நாங்கள் பேச வந்த விஷயத்தை, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிடலாம் தானே, சாப்பிடலாம், சாப்பிடுங்க, இப்போ கேளுங்க. 3 பேரும் மாற்றி மாற்றி கேட்டாங்க, நீங்கள் ஏன் சாமி இல்லைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் சாமி இல்லைன்னு. பெரியார் கேட்டார், அந்த இந்து பிராமணரை பார்த்து கேட்டார், உங்கள் சாமி என்ன அப்படின்னு கேட்டார். அவர் சிவன், அல்லாவையும் இயேசுவையும் நீங்கள் ஒத்துக்குவீங்களா அப்படின்னாரு. அவர் ஒன்லி சிவன், ரைட். அந்த பாதிரியாரை கேட்டார், உங்கள் சாமி இயேசு தான், சிவனையும் அல்லாவையும் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு. அது எப்படி சபையில், திருச்சபையில் ஒத்துக்க மாட்டாங்க. சரி பாய், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கடவுள் என்ன? அல்லாஹ். சரி, இயேசுவையும் சிவனையும் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? பாய் சொன்னார், இறைவன் ஒருவன் தான், அது அல்லாஹ் தான், இறைவனுக்கு இணைய வைக்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, இவ்வளோதான் விஷயம். நீங்கள் 3 பேரும் ஆளுக்கு 2 சாமி இல்லைன்னு சொல்கிறீங்க, நான் 3 சாமி இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா நீ மற்ற சாமியை ஒத்துக்க மாட்டேன், நீ மற்ற 2ஐயும் ஒத்துக்க மாட்டேன், நீங்கள் ஆளுக்கு 2 சாமி இல்லைன்னு சொல்கிறீங்க, நான் 3 சாமி இல்லைன்னு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப வருத்தம், இதுக்காக நீங்கள் இவ்வளவு செலவு பண்ணி மெட்ராஸ் வந்து வந்திருக்கக்கூடாது. ஒரு கடுதாசி போட்டிருந்தீங்கன்னா பதில் போட்டிருப்பேன், வேலை முடிஞ்சிருக்கும். நீங்கள் இவ்வளவு செலவு பண்ணி வந்தீங்களே, சரி இப்போ சொல்லுங்கள், நீங்கள் 2 பேரும் நீங்கள் 3 பேரும் மற்ற 2 சாமியை ஏற்றுக்கிறதா இருந்தா, யோனி எப்படி பேசுகிறாரு பாருங்க, எவ்வளோ படிச்சிருப்பாரு கிழவனுக்கு, என்ன புத்தி பார்த்துக்கிறங்க கிழவன். நீங்கள் மற்ற 2 சாமியை ஏற்றுக்கிறதா இருந்தா நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. இல்லை மற்றவங்க 3 பேரும் கும்பிட்டுட்டு போயிட்டான். இதை விட ஒருத்தர் மூர்க்கமாக போய் கேட்டான், ஐயா ஒரு நாய் வளர்ப்பார், ஒரு நாய் வளர்ப்பார், பக்கத்தில் வச்சிருப்பார். சொன்னா ஒரு பிள்ளையாரை கொண்டு வந்து, இல்லை இல்லைன்னு சொல்றீங்களா நீங்கள், பிள்ளையார ஒரு பிள்ளையார கருங்கல் பிள்ளையாரை கொண்டு வந்து உங்கள் நாய் மேலே போடுவோம், உங்கள் பிள்ளையார் பெருசா எங்கள் பிள்ளையார் பெருசா உங்கள் நாய் பெருசான்னு பார்த்துருவோம். பெரியார் சொன்னார், அப்படிலாம் செய்யக்கூடாது, எதையும் தூக்கி எது மேலேயும் போடக்கூடாது, அதுக்கு பதிலாக ஒன்று செய்வோம். இந்த தண்ணி குளம் இருக்குது, நீ பிள்ளையார போடு, நான் நாயை தூக்கி போடுறேன்,
எதுக்கு சக்தி இருக்கோ அது கரையேறி வரட்டும், எதுக்கு சக்தி இல்லையோ அது உள்ளே போயிடட்டும். ராமாயணத்தை, மகாபாரதத்தை, பிரம்மசூத்திரத்தை, மனுஸ்மிருதியை யாரெல்லாம் படைத்தார்களோ, யாரெல்லாம் கடைப்பிடித்தார்களோ அவர்கள் படித்ததை விடவும் சிறப்பாக படித்தார் பெரியார் என்பது பெரியாரின் சிறப்பு. அந்த புத்தகங்களை படித்ததால் அந்த புத்தகங்களிலே இருந்த எதிர்மறையான இழிவானவற்றை முன்னெடுத்து வைத்து கேள்வி கேட்டார். தான் வாசித்த புத்தகங்களால், தான் எழுதிய புத்தகங்களால் இன்றைக்கு புத்தகமாக உயர்ந்து நிற்கிறார். நான் இவ்வளவையும் ஏன் சொன்னேன்? நான் திரும்பவும் அந்த பட்டியலை சொல்கிறேன். இறந்து போவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு புத்தகம் வாசிக்க அவகாசம் வேண்டும் என்று கேட்ட பேரறிஞர் அண்ணா, ஒரு இரவு முழுவதும் கடந்து போனது தெரியாமல் புத்தகங்களிலேயே மூழ்கி அரசியல் சாசனத்தை உருவாக்கிய அம்பேத்கர், 18,000 பக்கங்கள் எழுதி டால்ஸ்டாயையும் திருக்குறளையும் தமிழையும் படித்த மகாத்மா காந்தி, தூக்குமடைக்கு போவதற்கு முன்பு லெனினின் வாழ்க்கை வரலாறை படித்து விட்டு போன பகத்சிங், சிறையில் இருந்து ஏறக்குறைய 108 மாத காலம் சிறையில் இருந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, கிளிம்சஸ் ஆஃப் தி ஓல்டு ஹிஸ்டரி என்ற உலகின் ஆகச்சிறந்த 2 புத்தகங்களை எழுதி நூற்றுக்கணக்கான புத்தகங்களை வாதித்த பண்டித ஜவஹர்லால் நேரு, 27 ஆண்டு காலம் தனிமை சிறையில் இருந்த போதும் புத்தகங்களோடு வாழ்ந்த மண்டேலா, எர்னஸ்ட் ஹெமிங்வேயினுடைய கடலும் கிழவனும் என்கிற ஒற்றை புத்தகத்தோடு தூக்கமடையேறி போன சதாம் ஹுசைன், மகாராஜா கொடுத்து 100 ரூபாய்க்கும் பொன் வாங்காமல் பொருள் வாங்காமல் புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்து அதை வாசித்து தன்னை சல்லிதாசன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு 12,000 பக்கங்கள் தன் வாழ்நாளில் எழுதி கவிதை உலகத்தில், சிந்தனை உலகில் நீங்கா இடம்பெற்ற மகாகவி பாரதியார் தன் சிந்தனையால், தன் கேள்விகளால், தன் உரையால் ஒரு சமூகத்தை தட்டி எழுப்பி தீண்டாமைக்கு எதிராக, சாதி வேற்றுமைக்கு எதிராக, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பாடிய வள்ளுவனின் கருத்தை தமிழ் சமூகத்திற்கு அறிமுகப்படுத்திய பெரியார் புத்தகங்களோடு வாழ்ந்தார், புத்தகங்களை வாசித்தார், புத்தகங்களை எழுதினார். பெண் ஏன் அடிமையானாள் என்று ஒரு சிறு புத்தகம் பெரியார் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு பெண்ணும் படிக்க வேண்டிய புத்தகம். நான் மீண்டும் சொல்கிறேன், யாரெல்லாம் புத்தகங்களை வாசித்தார்களோ, யாரெல்லாம் புத்தகங்களோடு வாழ்ந்தார்களோ, யாரெல்லாம் புத்தகங்களை எழுதினார்களோ அவர்கள் புத்தகங்களில் இடம் பெற்றார்கள், புத்தகங்களாக உயர்ந்தார்கள், வரலாற்றில் நிலை பெற்றார்கள், மரணத்திற்கு பிறகும் வாழ்கிறார்கள். அவர்கள் மரணத்தை வென்றவர்கள். உங்கள் குழந்தைகள் இன்றல்லது நாளை என்றேனும் ஒரு நாள் உயர்ந்த பதவிக்கு வருவதை விடவும் மரணத்தை வென்று என்றைக்கு வாழும் குழந்தைகளாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் வீடுகளை ஒரு சிறிய நூலகத்தோடு தொடங்குங்கள். திரும்ப போகிற போது வெறுமனை கையோலி எழுப்பி விட்டு போகாமல் 100 ரூபாய்க்கு, 500 ரூபாய்க்கு சிறு துளி பெருவெள்ளம், அருகாமையிலே தான் இருக்கிறது சென்னை என்றாலும் கூட தோளில் சுமந்து கொண்டு வந்து அறிவு செல்வங்களை உங்கள் வாசலில் கிடத்தி இருக்கும் இதோ இந்த பதிப்பாளர்களில் கைவிட்டு விடாதீர்கள். திருக்குறளை, கண்ணதாசனை, பாரதியை, பட்டுக்கோட்டையை, பாரதிதாசனை, பெரியாரை, அண்ணாவை ஒரு 10 அல்லது 15 புத்தகங்களோடு ஒரு சிறிய நூலகத்தை தொடங்குங்கள். மிக முக்கியமாக ஒரு அறிவுரை சொல்கிறேன். வீட்டில் குழந்தைகள் படிக்கும்போது நீங்களும் படியுங்கள். குறைந்தபட்சம் படிப்பது போல நடியுங்கள். புத்தகத்தை தலைகளாக வைத்துக் கொண்டு படிப்பது மாதிரி பாவலாவாவது செய்யுங்கள். ஏனால் குழந்தை போய் செய்யாது. நீங்கள் படிப்பதை பார்த்துவிட்டு குழந்தை படிக்கும். நீங்கள் தொலைக்காட்சி முன்பு உட்கார்ந்து கொண்டு, நீங்கள் அலைபேசியை கையில் வைத்துக் கொண்டு படிடா 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 அப்படின்னு என்ன சொன்னாலும் அவனுக்கு படிப்பு வராது, ஏறாது. குழந்தை நீங்கள் செய்வதைத்தான் செய்கிறது. குழந்தை நீங்கள் எப்படி பழகுகிறீர்கள் என்று பார்க்கிறது. இன்னும் கூட ஒரு எளிய உண்மை சொல்கிறேன். உங்கள் வீட்டில் வேலை பார்க்கும் வேலைக்காரர்களை, உங்கள் வீட்டில் இருக்கும் வயோதிகர்களை, உங்கள் வீட்டில் இருக்கும் வயதேறிய தாயை, தகப்பனை, உங்கள் மனைவியை, உங்கள் வீட்டில் இருக்கும் சாதாரண மனிதர்களை நீங்கள் எப்படி மரியாதையோடு நடத்துகிறீர்கள் என்று குழந்தை பார்த்து கொண்டே இருக்கிறது. பெற்ற தகப்பனை பார்த்து மூடிட்டு
பேசாமல் இரு, உனக்கு என்னைக்கு சாவு வரும்னு தெரியலை என்று பெருமிதமாக கிழிச்சிட்டேன் என்று நீ பேசிவிட்டு போனால் குழந்தை கவனித்து கொண்டிருந்து விட்டு உங்களுக்கு 60 வயதாகிற போது அதை உங்களுக்கு பரிசாக கொடுக்கும். எனவே கற்றுக் கொடுப்பது உங்கள் கைகளில் இருக்கிறது. கற்றுத்தருவதற்கான ஒரு நூலகத்தை உருவாக்குங்கள். நூலகம் இருக்கிற வீடு, புத்தகம் இருக்கிற வீடு, ஆன்மா இருக்கிற வீடு. புத்தகங்கள் இல்லாத, வாசிப்பு இல்லாத வீடு மனிதர்கள் உயிரோடு இருந்தாலும் கல்லறைக்கு ஒப்பானது. உயிரற்ற மனிதர்கள் வாழ்வதற்கு ஒப்பானது. உங்கள் குழந்தைகளின் மேன்மை இன்னொன்று சொல்கிறேன், பிள்ளை டாக்டர், கலெக்டர், என்ஜினியர் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றையும் விடவும் குழந்தை மனிதனாக வேண்டும் என்பது. மனிதத்தன்மை உள்ள குழந்தையாக அவன் இருந்தால் அவனுக்கு வாசிப்பு பழக்கத்தை உண்டாக்குங்கள். வாசிப்பு பழக்கம் இருக்கிற மனிதன் இயற்கையை அழிப்பதில்லை. வாசிப்பு பழக்கம் இருக்கிற மனிதன் பிறரை அவமரியாதையை நடத்துவதில்லை. வாசிப்பு பழக்கம் உள்ள மனிதன் தான் உயர்ந்தவன், மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று கருதுவதில்லை. வாசிப்பு பழக்கம் உள்ள மனிதன் மதங்களுக்கிடையில், சாதிகளுக்கிடையில் வேற்றுமை பாராட்டுவதில்லை. வாசிப்பு பழக்கம் உள்ள மனிதன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று கருதுவான். நான் உண்ணுகிற கையையும் கழுவுகிற கையையும் ஒன்றாக கருதி சமமாக நடத்தி 2 கைகளையும் கூப்பித்தான் தமிழன் என்ன சொல்கிறான்? வணக்கம் சொல்கிறான். என்ன பொருள்? எதிரே வருகிறவனை பார்த்து நான் 2 கைகளையும் கூப்பி வணக்கம் சொல்வதற்கு பொருள் ஒன்றுதான். உண்ண பயன்படும் இந்த கையையும் கழுவ பயன்படும் இந்த கையையும் நான் எப்படி ஒன்றாக சமமாக நடத்துகிறேனோ அதே போல் என் எதிரே வந்து நிற்கும் உன்னை, நீ யாராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், சாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல், இனம் பார்க்காமல், மொழி பார்க்காமல் நான் சமமாக நடத்துவேன் என்று கற்ற தமிழன், படித்த தமிழன், புத்தகங்களை வாசித்த தமிழன் உலகத்திற்கு சொல்லும் முறை எது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னும் கேட்க சத்தமா சொல்லுங்க. வணக்கம்.